தமிழ் சீனியர் May 1979. Get ready. 10 seconds. 5 seconds. Start. நண்பர்களே, இன்று உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ஆளுநராக பதவியேற்ற பிறகு அரசியல் கட்சி தலைவர்கள் அடங்கிய கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாடுவதற்கான வாய்ப்பு இப்பொழுது எனக்கு கிடைத்திருக்கிறது. இந்த கூட்டத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகளை குறித்து நாம் ஆலோசனை செய்ய இருக்கிறோம். நடைபெற இருக்கின்ற சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் ஆணைக்குழு நடத்தை விதிமுறைகளை வெளியிட்டிருக்கிறது. நீங்கள் இங்கு வருகை தந்திருக்கின்ற காரணத்தினாலேயே அந்த விதிமுறைகளை பின்பற்றுவதற்கு அனைவரும் ஒப்புக்கொண்டு விட்டீர்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. சமீபத்தில் நாடாளுமன்ற தேர்தல்கள் நடந்து முடிந்திருக்கின்றன. அப்பொழுது இதே நடத்தை விதிமுறைகளை நீங்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டு அவற்றை முழுவதும் பின்பற்றி நடந்து கொண்டீர்கள். நீங்கள் அவ்வாறு நடந்து கொண்டதற்காக நான் களிப்பு அடைகிறேன். தமிழ்நாட்டில் எப்போதுமே தேர்தல்கள் அமைதியான சூழ்நிலையில் நடந்து வந்துள்ளன என்பதை பற்றி தமிழ்நாடு உண்மையிலேயே பெருமிதம் அடையலாம். இப்போது நடக்கவிருக்கும் சட்டசபை தேர்தலின் போதும் அதே மரபை நீங்கள் நிலைநாட்டுவீர்கள் என்பதில் எனக்கு துளியும் சந்தேகம் கிடையாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டிய நடத்தை விதிமுறைகளை தவிர செய்தித்தாள்களும் தாமாகவே முன்வந்து தங்களுக்கு என்று நடத்தை விதிமுறைகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கருதுகிறேன். அப்பொழுதுதான் பல்வேறு அரசியல் கட்சிகளின் திட்டங்களை அறிவிப்பதிலும் சரி, பல்வேறு அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சார செய்திகளை வெளியிடுவதிலும் சரி, அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் நியாயம் வழங்க அவற்றால் இயலும். தங்களுக்கு இருக்கின்ற அரசியல் உரிமைகளை குறித்து இந்திய குடிமக்கள் அனைவரும் நன்றாக அறிந்திருக்கிறார்கள். இதை அண்மையில் நடைபெற்ற தேர்தல்கள் நமக்கு எடுத்துக்காட்டி இருக்கின்றன. ஏன் வாக்கு அளிக்க வேண்டும், எதற்காக வாக்கு அளிக்கிறோம், எவ்வாறு வாக்கு அளிக்க வேண்டும் என்பதை அவர்கள் நன்றாக அறிவார்கள். இதை நீங்கள் கருத்தில் கொள்ள வேண்டுமென்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உங்கள் தேர்தல் பிரச்சாரத்தில் தனிப்பட்டவர்களை பழித்து பேசக்கூடாது. மேலும் வகுப்புவாத உணர்ச்சிகளையோ மொழி பற்றையோ வட்டார பற்றையோ தூண்டிவிடும் வகையில் பேசுவதும் கூடாது. தேர்தல் பணிகளில் ஈடுபடும்போது சில தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் அளிப்பது இயல்புதான். ஆனால் அவ்வாறு நீங்கள் அளிக்கும் வாக்குறுதிகள் நியாயமாகவும் இருக்க வேண்டும், பொறுப்புணர்வுடனும் இருக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நிறைவேற்ற இயலாத வாக்குறுதிகளை தேர்தல் காலத்தில் நாம் பெரும்பாலும் வாரி வழங்குகின்றோம். அவற்றை நாம் நிறைவேற்ற முடியாத போது மக்கள் பெருத்த ஏமாற்றம் அடைகின்றனர். அதன் காரணமாக அவர்கள்
தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக கருதுகிறார்கள். அதன் விளைவாக மக்கள் ஜனநாயக நடைமுறைகளில் நம்பிக்கை இழந்துவிடவும் கூடும் என்பதை இச்சமயத்தில் தங்கள் கவனத்திற்கு கொண்டுவர விரும்புகிறேன். மாயவரம் புகைவண்டி நிலைய சாலையிலுள்ள தாமோதரனிடமிருந்து தஞ்சாவூர் நாதன் சகோதரர்களுக்கு 8 பிப்ரவரி 1971 தேதியிட்ட கடிதம். அன்புடையீர், தங்கள் கடிதம் கிடைத்தது. என்னுடைய வீட்டிலும் என்னுடைய கடையிலும் மின்சார விளக்குகளை பொருத்துவதற்கு தேவையான பொருட்களின் விவரங்களை அனுப்பி இருப்பதற்காக நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய கடையில் கூடிய விரைவில் மின்சார விளக்குகளை பொருத்த வேண்டுமென்று விரும்புகிறேன். கடைக்கு சாதாரண மின் விளக்குகளை பொருத்தினால் போதுமானது. ஆனால் என்னுடைய வீட்டிற்கு விளக்குகளை போடும் பொழுது அலங்கார விளக்குகளை போட வேண்டுமென்று விரும்புகிறேன். எனவே தாங்கள் தங்கள் பிரதிநிதியை உடனடியாக அனுப்புமாறு கேட்டுக் கொள்கிறேன். அவரிடம் மேலே குறிப்பிட்ட 2 வகையான விளக்குகளையும் அவற்றை பொருத்துவதற்கான சாதனங்களுடன் அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். என்னுடைய நண்பரின் வீட்டில் பொருத்தப்பட்ட விளக்குகள் 2 வாரங்களுக்குள் கெட்டுவிட்டன. எனக்கும் அம்மாதிரி நிலை ஏற்படாமல் இருக்க நல்ல தரமுள்ள உழைக்கக்கூடிய மின் விளக்குகளை தேர்ந்தெடுத்து அனுப்பவும். தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்.